ஹை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்கூலில் நேற்று வந்து ஆர்கானிக் திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு எக்ஸிபிஷன் போல் வச்சுருந்தாங்க. பாருங்கள், எல்லா ஆர்கானிக் திங்ஸும் கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. வெளியிலேருந்து ஒரு ஆர்கானிக் திங்ஸ் ஃபார்மிங் பண்ணுறவங்களும் அவங்க வந்து ஷாப் வச்சுருக்கவங்கள வந்து டிஸ்ப்ளேலாம் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், எல்லா வகையான கீரைகள், அதாவது கெமிக்கல்ஸ் இல்லாமல் நேச்சராக உள்ள ஃபெர்டிலைசர்ஸ் போட்டுள்ள வெஜிடபிள்ஸு இந்த கடையில் உள்ளதான் நிறைய பேர் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சுண்டைக்காய், அங்கே பாருங்கள் கருப்பட்டி, ராகி, புளி, அப்படி நிறைய திங்ஸு, நம்ம பார்க்காத திங்ஸே நிறைய இருந்தது. அந்த மாதிரி சால்ட்டு, பிங்க் சால்ட்டு, அப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸு, நோனி ஃப்ரூட்டு, அதுக்கு ஜூஸு, கீரைகள், எல்லா கலர் கீரைகளும் இருந்தது, விதவிதமாக இருந்தது. அப்புறம் வந்து கறி வைக்கிற சக்கா, நல்ல ஃப்ரூட்ஸு, ஜாக் ஃப்ரூட்ஸு, புளி, நாடன் புளி, வெள்ளரிக்காய், ஹனி, நல்ல நேச்சர் ஹனி, வாழைக்காய், நிறைய திங்ஸு. அதாவது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள், நொங்கு, பண்ணையில் உள்ள நொங்கு வந்து ஏலம் போட்டுட்ருக்காங்க. ஏலம் போட்டு பிடிச்சி நிறைய பேர் இருந்தோன்னா ஆர்கானிக் திங்ஸ்னால நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. ஃப்ரூட்ஸு சாலடு, வெஜிடபிள் சாலடு, அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் கிரைன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருந்தது, நம்ம மெடிசினல் பிளான்ட்ஸ் இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணி கட் பண்ணி அப்படி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ண சோப், ஹெர்பல் சோப்பு, அவங்களே ரெடி பண்ண சோப்புகள், இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஹேர் ஆயில், முட்டு வலிக்குள்ள தைலம், இப்படி நிறைய திங்ஸ் வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சுருந்தாங்க. வெற்றிலை, எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. நம்ம எதுவுமே பார்க்காத திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. மாங்காய், பச்சை மாங்காய், கீரை, அப்புறம் வந்து பாருங்கள் நோனி எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் கோவைக்காய், பாக்கு, அப்புறம் வந்து கோகோனட்டுக்குள்ளே உள்ளே பூத்துருக்கும்ல அந்த பூவு, நாடன் வெண்டைக்காய், பயறு, நீலப்பயறு, அந்த மாதிரி செவ்வெள்ளனி, கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், நாடன் கத்திரிக்காய். அப்புறம் வந்து இந்த ஒரு 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 மொட்டு போல் சொன்னாங்க. அது எனக்கு அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நானே நேற்று தான் பார்த்தேன். அது ஒரு புதிய ஒரு ஐட்டமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க தோரன் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு மொட்டு, எனக்கு தெரியல என்னென்னு. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது. எல்லாமே புதுசு புதுசாகவே இருந்தது. செரி பழம், நாடன் தக்காளி, இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. எல்லாருமே வாங்கி அதை வந்து கொண்டு போனாங்க, வீட்டுக்கு கொண்டு போய். நல்ல ஆர்கானிக்னால எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு போயிருந்தாங்க. நெல்லிக்காய், சீமை நெல்லிக்காய், இல்லாமல் காட்டு நெல்லிக்காய், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. எண்ணெயும் எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.